பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 21 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த 18வது சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறதற்கு இந்நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். நேற்றைய நாளிலே கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், எனக்கு சரிகட்டினார் என்று தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளையும் அதற்கான காரணத்தையும் நாம் தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கும் அதை தொடர்ந்து தாவீதுக்கு தேவன் பதில் தந்ததற்கான அந்த காரணங்களை வசனம் 21 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. 6 காரியங்களை அங்கே தாவீது பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது என்னென்ன? 1, கர்த்தருடைய வழிகளை நான் கைக்கொண்டு வந்தேன். 2, தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை. 3, அவருடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். 4, அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. 5வதாக அவருக்கு முன்பதாக நான் மன உண்மையாயிருந்தேன். 6வதாக துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று 6 காரணங்களை அங்கே பட்டியலிட்டு சொல்லி, அதனால் தேவன் எனக்கு பதில் தந்தார் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 6 காரணங்களை நாம் தெளிவாக வருகிற நாட்களிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் தியானிக்கிற இந்த வேத வசனங்களின்படி வாழுகிறதற்கு நாம் நம்மை இந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தாவீதுக்கு நீர் பதில் தந்த விதத்தை நாங்கள் தியானித்தோமே. எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளும்படிக்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அவைகளின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறதற்கு இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.